ஹலோ மக்களே, சண்டே சமைக்கணும் ஆனால் கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த லேசி எக் ரைஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. முட்டையை சாஃப்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மஞ்சள்தூள், வரமிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் முட்டையில் நல்லா அப்சர்வ் ஆனதும் நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான லேசி எக் ரைஸ் ரெடி. சண்டே குக்கிங் ஒர்க் சீக்கிரம் முடிக்கணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.